Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நல்ல ஒயிட்டா மல்லிகை பூ மாதிரி இருக்கிற சாஃப்டான இட்லி எப்படி பண்றதுன்றது தான் பார்க்க போறோம். எந்தெந்த அளவுல அரிசி பருப்பெல்லாம் சேர்த்து இந்த இட்லியை பண்ணலாம்ன்றதையும் நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, இதுக்கு சூப்பரான ஒரு தக்காளி சட்னி எப்படி அரைக்கணும்ன்றதையும் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இட்லி அரிசி 6 அழாக்கு எடுத்துக்கோங்க. 6 அழாக்கு இட்லி அரிசிக்கு 1 அழாக்கு வெள்ளை உளுந்து சரியா இருக்கும். உளுந்தையும் தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம். இன்னைக்கு இது கூட நம்ம அவல் சேர்க்க போறோம். 1 அழாக்கு வெள்ளை அவலும் எடுத்துக்கோங்க. இப்ப அரிசியும் உளுத்தம்பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்ப இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் ஊற வச்சிடலாம். இது 3 to 4 hours ஊறிச்சுன்னா நல்லா இருக்கும். இப்ப உளுந்துல 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அரிசியை வெளியிலே வச்சு ஊற வச்சிருங்க. உளுந்த ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. அப்பதான் உளுந்து நல்லா அரைக்கும் போது நல்லா சாஃப்டா பூத்து வரும். நம்ம மாவு அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த அவல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருங்க. இப்போ நம்ம அரிசி உளுந்த கிரைண்டர்ல போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்து தான் போட போறோம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சதால உளுந்து நல்லாவே சில்லுன்னு இருக்கும். அதில் இருக்கிற தண்ணியே ஊற்றி நம்ம அந்த உளுந்து அரைக்கும் போது நல்ல உளுந்து சாஃப்டா நல்லா வரும். இப்போ பாருங்க, உளுந்து நல்லா சாஃப்டா பந்து போல வந்திருக்கு. நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. நம்ம இந்த உளுந்து அரைக்கிறதுல தான் இட்லி எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வரும்ன்றதே இருக்கு. இப்போ உளுந்து அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது அரிசியை சேர்த்து அரைச்சிடலாம். அரிசி பாதி மசிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க அவளையும் அது கூட சேர்த்துடணும். இப்போ அரிசியும் அவளும் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க உளுந்தையும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு கரைக்கும் போது காத்து நல்லா உள்ள போற மாதிரி நல்லா கையாலே கரைங்க. அப்பதான் இட்லிக்கு மாவு நல்லா இருக்கும். இப்ப நம்ம ஒரு சில்வர் பாத்திரத்துல அதை ஃபில் பண்ணி வச்சிடலாம். 1/4 வாசி அளவுக்கு ஊத்துங்க. காலையில மாவு நல்லா ஃபுல்லா பொங்கி இருக்கும் பாருங்க. நான் சாயந்தரமா அரைச்சி வச்சுட்டேன். காலையில பாருங்க மாவு நல்லா புளிச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இட்லி ஊத்திக்கலாம். இப்போ லேசாக மாவை கிண்டி விட்டுட்டு நம்ம இப்போ இட்லியை ஊற்றிக்கலாம். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இட்லி துணி போட்டிருக்க தட்டில் ஊற்றி நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இட்லி வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுக்காட்டி நம்ம இட்லிக்கு தேவையான தக்காளி சட்னி அரைச்சிக்கலாம். தக்காளி சட்னிக்கு தக்காளி கொஞ்சமாகவும் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவும் போட்டிங்கன்னா சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். 2 பெரிய வெங்காயம், சின்ன சைஸ்ல 2 தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய். இப்ப இதெல்லாம் கட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு இஞ்சி துண்டுகளை போட்டுக்கலாம். அடுத்தது காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஆனியனை போட்டுக்கோங்க. இப்ப இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இது கூடயே நம்ம சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப வெங்காயம் தக்காளியில நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளவுதான், நம்மளோட தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை தாளிச்சிடலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு இந்த சட்னியை தாளிச்சாச்சு. அதுக்குள்ள நம்ம இட்லியும் வெந்துட்டு இருக்கோம். நம்ம இப்போ இட்லி எடுத்துடலாம். இங்க பாருங்க, இட்லி சூப்பரா வெந்துருச்சு. இதுக்கு லைட்டா தண்ணி தெளிச்சு இட்லி எடுத்துக்கோங்க. நல்லா ஒட்டாம அழகா வரும் பாருங்க. இப்போ இட்லி இங்க பாருங்க, இட்லி துணியில ஒட்டவே இல்லை. அழகா பந்து போல நல்ல சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது கூட தக்காளி சட்னி வச்சு சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்டா இருக்கும். இந்த இட்லி எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்கு. இது ட்ரையாவே ஆகல. அந்த அவல் போட்டிருக்கிறதால இட்லி நல்லா மெத்துன்னு ரொம்ப சாஃப்டா இருந்தது. நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.